Hi students, I am Gopinath. 12th Maths, exercise 1.1, question number 2. Find the inverse if it exceed of the following. இதில் பாருங்க 3 subdivision கொடுத்துக்கிறாங்க. இதில் subdivision 1 எடுத்துக்கலாம். So கொடுத்த 2 by 2 matrix A ன்னு எடுத்துக்கிறேன். So A is equal to the given matrix minus 2, 4 and 1 minus 3 கேட்குறாங்க. So கேட்குற question பாருங்க find the inverse. So inverse ஓட formula பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல A inverse is equal to இதோட formula A inverse is equal to 1 by determinant of A into adjoint A. So இதுதான் the sum ஓட formula. A inverse கேட்டாங்கன்னா 1 by determinant of A adjoint of A. இதில் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா determinant of A வந்து கண்டிப்பாக என்ன ஆகணும் 0 ஆகக்கூடாது. 0 ஆச்சுன்னா அது அன்டிஃபைன்டாக போய்டும். ஸோ 0 ஆகாமல் இருந்தால் தான் நம்மளால் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் ஆஃப் A உங்களுக்கு என்ன கிடைக்காது 0 இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்த மேட்ரிக்ஸு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இது நம்ம அப்ளை பண்ணி டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ அப்போ ப்ராக்கெட்டை மாற்றுங்க. இந்த இடத்துல -2, 4 and 1 -3 இதுக்கு டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் எலமெண்ட்டை அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 3s are 6 தட் இஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அண்ட் 1 4s are 4 இஸ் -4. இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுங்கள். சார் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 6 - 4 த ஆன்சர் இஸ் 2ன்னு வரும். இந்த 2ன்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 ஆகவே இல்லை, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 0 வரலன்னா அப்போ என்ன அர்த்தம், இட் இஸ் எ இன்வெர்ஸ் எக்ஸிட்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் A இன்வெர்ஸ் எக்ஸிட்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது அட்ஜாயிண்ட் A. இதில் அட்ஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த இடத்துல கொடுத்தது 2 by 2 மேட்ரிக்ஸ். கொஸ்டின் நம்பர் 1லேயே பார்த்துப்போம் அட்ஜாயிண்ட் A எப்படி கண்டுபிடிக்கணுன்றது. ஸோ 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற லீடிங் டயகனல் எலமெண்ட் சரிங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் எலமெண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், சைன் மட்டும் மாற்றிக்கிறீங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறீங்க. ஸோ அப்போ தேர்ஃபோர் த அட்ஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் இஸ் ஸோ இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல -3 இங்கே இருக்கும், -2 இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல -3 -2 அடுத்து இங்கே இருக்க எலமெண்ட் அப்படியே ஃபிக்ஸட், பட் சைன் மாற்றிக்கிறீங்க. +4 இருந்தால் -4, +1 -1, அப்போ டோட்டலாக -4 -1 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல -4 -1 இட் இஸ் அட்ஜாயிண்ட் A கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சது. டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும், முடிச்சிட்டோம். அட்ஜாயிண்ட் A பண்ணணும், அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். தேர்ஃபோர் A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by த டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடச்சிது, 2 அண்டு ஃபார்முலா வைஸாக அட்ஜாயிண்ட் A. ஸோ அட்ஜாயிண்ட் A ஆன்சர் பார்த்தீங்கன்னா -3 -4 -1 -2 இட் இஸ் சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 2. ஸோ சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா அகெயின் A மேட்ரிக்ஸ், A நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஃபைண்ட் த இன்வெர்ஸ் கேட்குறாங்க. பட் இந்த இதில் கொடுத்த மேட்ரிக்ஸ்னா 3 by 3 மேட்ரிக்ஸ். ஸோ 3 by 3 மேட்ரிக்ஸும் சேம் ப்ராசஸ் தான். இதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும் அண்ட் அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன சரிங்கன்னா கொடுத்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ப்ராக்கெட் என்ட்ரி பண்ணிக்கிறேன். தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட் என்ட்ரி பண்ணிக்கிட்டு கொடுத்த எலமெண்ட் ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா 5 1 1. ஸோ இந்த இடத்துல 5 1 1 and second row 1 5 1, third row 1 1 5. இதுக்கு டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணால் நம்ம 11th படிச்சுப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஓகே, ஃபஸ்ட் என்ன சரிங்கன்னா 5 சூஸ் பண்ணுங்கள். இந்த 5ஓட கரஸ்பாண்டிங் ரோ அண்டு கரஸ்பாண்டிங் காலம் விட்டுருங்க. மீர் ரிமைனிங் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 1 1 5. அடுத்தது மிடில் -1 இன்ட்டு இந்த 1ஓட கரஸ்பாண்டிங் ரோவும் கரஸ்பாண்டிங் காலம் விட்டுடலாம். ரிமைனிங் இருக்கிறது 1 1, அடுத்தது 1 5, அடுத்தது +1 என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த 1ஓட கரஸ்பாண்டிங் ரோவும் கரஸ்பாண்டிங் காலம் விட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது 1 5 1 1. இப்போது இந்த இடத்துல 5 இது டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ 5 5s are 25, 1 into 1 1 that is a -1. டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுறது மிடில் மைனஸ் ஃபிக்ஸட் அண்ட் -1 into 1 5s are 5 and 1 1s are 1 -1 +1 into 1 1s are 1, அடுத்தது 1 5s are 5 that is -5. நெக்ஸ்ட்டு இந்த 5 அப்படியே வச்சுங்க. ஸோ 25 -1 that is 24 கிடைக்கும். -1 into 5 -1 4 and +1 into 1 - 5 that is -4. இப்போ பார்த்தீங்கன்னா 5 into 24
இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு 120 கிடைக்கும். அண்டு மைனஸ் 1 4s are 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா 120 மைனஸ் 4 மைனஸ் 8ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 112 வரும். தட் இஸ் ஏ டிடர்மினன்ட் ஆஃப் ஏயோட ஆன்சர் என்ன ஆகலை 0 ஆகவே இல்லை. அப்போ 0 ஆகலைன்னு அர்த்தம்னா இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகும்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ ஓகே, அடுத்தது அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல் பார்த்துருக்கோம் 3/3 மேட்ரிக்ஸ் அட்ஜாயின்ட் ஏ எப்படி போகணுன்றது. ஸோ அந்த ஷார்ட்கட் இந்த என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ கொடுத்த மேட்ரிக்ஸோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 5 1 1 இருக்கும். அந்த ரோ காலம் வைஸாக மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ 5 1 1, அடுத்தது 1 5 1, இந்த இடத்துல 1 5 1, அடுத்தது 1 1 5. ஸோ ரோவாக இருக்குது, காலம் வைஸாக மாற்றிக்கிட்டேன் 1 1 5. இங்கே இருக்கிற காலம் 1 காலம் 2 ரிப்பீட் பண்ணுறேன். தட் இஸ் 5 1 1 காலம் 1 அண்டு காலம் 2 அகெயின் 1 5 1. அடுத்து இந்த ரோ 1 ரோ 2 ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல 5 1 1 5 1, அடுத்து ரோ 2 1 5 1 1 5. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் ரோவும் இந்த ஃபஸ்ட் காலம் விட்டுடலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆன்சர் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு 2/2 மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ 5 5s are 25 அண்டு மிடில் எப்போ மைனஸ் ஃபிக்ஸடு. ஸோ மைனஸ்ன்னு போட்டுக்கிட்டு 1 1s are 1. இது முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ 1 1s are 1 அண்டு 1 5s are 5, தட் இஸ் மைனஸ் 5. அடுத்தது இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை பாருங்கள் 1 5 1 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 into 1 1, மிடில் மைனஸ் ஃபிக்ஸட் 1 5s are 5 மைனஸ் 5. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா இந்த ரோவை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது இந்த 2/2 மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே இந்த இடத்துல அகெயின் 1 1s are 1 அண்ட் 1 5s are 5, தட் இஸ் மைனஸ் 5. ஸோ இதை விட்டுடலாம். அடுத்து இந்த 2/2 மேட்ரிக்ஸ் 5 5s are 25 அண்ட் 1 1s are 1 மைனஸ் 1. ஸோ அடுத்து இதை விட்டுட்டு இதை மட்டும் பாருங்கள். ஸோ 1 1s are 1 அண்ட் 1 5s are 5 மைனஸ் 5. அடுத்தது இந்த ரோ விட்டுடலாம். அடுத்தது இந்த 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ இதில் 1 1s are 1 அண்ட் 1 5s are 5 மைனஸ் 5. அடுத்து இந்த எலமெண்ட் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 2/2 இந்த இடத்துல 1 1 1s are 1 1 5s are 5 மைனஸ் 5. அடுத்தது இந்த எலமெண்ட் விட்டு இது மட்டும் பாருங்கள். 5 5s are 25 1 1s are மைனஸ் 1. இதை மைனஸ் பண்ணுறப்போ வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட்ஜாயின்ட் ஏ. இதில் அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணுங்கள் 25 minus 1, that is a 24. The answer is 1 minus 5 minus 4. இங்கேயும் minus 4. So 1 minus 5 minus 4 and 25 minus 1 இதிலும் 24. So இங்கே minus 4, இங்கே 1 minus 5 minus 4, 1 minus 5 minus 4, 25 minus 1 24. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வைஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். Therefore இந்த இடத்துல the formula is A inverse is equal to 1 by determinant of A into adjoint A. So equal to 1 by determinant of A. இதோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம், that is 112 போட்டோம். ஸோ இதில் 112 போடுங்க into adjoint A. ஸோ adjoint A ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24 minus 4 minus 4 and minus 4 24 minus 4 and minus 4 minus 4 24. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 வந்து காமனாக இருக்குது. எல்லா ரோவும் காலம் வைஸாக 4 காமன். ஸோ அப்போ அந்த 4 மட்டும் காமனாக ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ 4 காமனாக ரிமூவ் பண்ணி போடும்போது 4 by 112. ஸோ 4 ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் எத்தனை டைம் வந்து 6 டைம் வரும். ஸோ 6 இது -1 -1. ஸோ இது -1 இது 6 டைம்ஸ், இது -1. ஸோ -1 -1 இது 6 டைம்ஸ். இப்போ டோட்டலாக அதை கேன்சல் பண்ணுறப்போ 4ல் 112 எத்தனை டைம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 28 டைம்ஸ். தட் இஸ் இங்கே 28. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 by 28. இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த இடத்துல. ஸோ 6 -1 -1, அடுத்தது -1 6 -1 -1 -1 6. இது சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர். அடுத்தது கிவன் கொஸ்டினில் சப்டிவிஷன் 3.
லைக் சப்டிஷன் 3யும் பார்த்தீங்கன்னா சப்டிஷன் 2 போட்ட அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இது கொடுத்த மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு த கிவன் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ 2 3 1, செகண்ட் ரோ வந்து 3 4 1, தேர்ட் ரோ வந்து 3 7 2. ஸோ இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ டிட்டர்மினன்ட் இப்போ சைன் மேலே போட்டுங்க, இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ இதை அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ட்டு இந்த 2ஓட கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் எலமெண்ட் விட்டுட்டு என்ன ஆன்சர் என்ன எலமெண்ட் எடுத்து பாருங்கள், இந்த 2வை விட்டுடலாம். ஸோ இந்த 2ஓட கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலம் எலமெண்ட் மீதி இருக்குது 4 1 7 2. அடுத்த எலமெண்ட் -3. ஸோ -3ன்னு என்ட்ரி பண்ணிட்டு இந்த 3ஓட கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலம் எலமெண்ட் விட்டுடலாம். ஸோ இந்த 3ஓட எலமெண்ட்டும் இந்த கால எலமெண்ட்டை விட்டுறேன். ரிமைனிங் வருது 3 1 அண்டு 3 2 அண்டு +1. ஸோ +1 இந்த ரோவோட 1ஓட ரோ காலம் எலமெண்ட் விட்டுடலாம். ஸோ இந்த 1ஓட ரோவும் இந்த 1ஓட காலம் விட்டுட்டா ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா ஸோ 3 4 3 7. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ 2 இன்ட்டு ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை கிராஸ் பண்ணுறப்போ 4 2s are 8 அண்ட் 1 7s are -7. ஸோ மிடில் மைனஸ் ஃபிக்ஸடு டிட்டர்மினன்ட்டில் அண்டு -3 இன்ட்டு 3 2s are 6, 1 3s are 3, it is a -3. ஸோ +1 இன்ட்டு ஸோ 7 3s are 21, இந்த 3 4s are -12. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 2 இன்ட்டு 8 7, நெக்ஸ்ட் இதில் 1 கிடைக்கும். -3 இன்ட்டு 6 -3, the answer is 3 and +1 இன்ட்டு 21 -12, that is answer is 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 1 2s are 2, 3 3s are 9 and 1 இன்ட்டு 9 9. ஸோ +9 -9 கேன்சல் ஆகிடுச்சு. த ஆன்சர் இஸ் 2ன்னு வருது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன ஆகலைன்னா 0 ஆகலை, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 0 ஆகலைன்னா அப்போ தட் இஸ் என்ன கிடைக்கும், தட் இஸ் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிட்னு அர்த்தம். ஸோ அப்போ தேர்ஃபோர் இதுக்கு என்ன பண்ணணும், அட்ஜாயின்ட்டே கண்டுபிடிக்கிறீங்க. தேர்ஃபோர் இந்த இடத்துல அட்ஜாயின்ட்டே நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸோ இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எலமெண்ட்டை 2 3 1 ரோ என்ன பண்ணுற காலம் வைஸை என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 2 3 1 காலம் வைஸை என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்த ரோ 3 4 1. ஸோ இது என்ன பண்ணலாம், காலம் வைஸாக 3 4 1. அடுத்த இங்கே இருக்க எலமெண்ட் 3 7 2, இதை காலம் வைஸாக 3 7 2. அடுத்தது காலம் 1 காலம் 2 ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ 2 3 1. அடுத்தது காலம் 2 3 4 1. அடுத்தது ரோ எலமெண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 3 3 2 3. அடுத்தது இந்த ரோ 2 3 4 7 3 4. நெக்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா ஸோ இந்த R1 எலமெண்ட்டையும் இந்த காலம் எலமெண்ட்டையும் விட்டுடலாம். விட்டுட்டு இங்கே மல்டிப்ளை பண்ண வேண்டியது. இங்கே இடத்துல ஃபஸ்ட் 2 ரோ 2 காலம் எடுத்துக்கலாம். இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 4 2s are 8, 1 into 7 -7, 8 -7 கிடைக்குது. ஸோ அடுத்தது இந்த எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இது எடுத்துங்க. 1 into 7 7, 2 3s are 6 -6. அடுத்தது இந்த எலமெண்ட்டை விட்டுட்டு அடுத்தது இந்த 2/2, that is 1 3s are 3, 1 4s are 4, it is a -4. நெக்ஸ்ட்டு இந்த ரோவை விட்டுடலாம். அடுத்தது இந்த 2/2 பார்த்துங்க. ஸோ இந்த 1 3s are 3 and 3 2s are 6 -6. இந்த 1 3 விட்டுட்டு அடுத்தது 2 1 3 2. ஸோ இந்த 2 2s are 4, 1 3s are 3. அடுத்தது இந்த எலமெண்ட்டை விட்டுட்டு இந்த 2/2, 1 3s are 3, 1 2s are 2. அடுத்தது இதை விட்டுருங்க. இதை விட்டுட்டு கடைசியாக இருக்குது 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இடத்துல ஸோ 3 7s are that is 21 and 4 3s are 12. நெக்ஸ்ட்டு இதை விட்டுட்டு இந்த எலமெண்ட் 3 3s are 9, 7 2s are -14. எப்போவுமே டிட்டர்மினன்ட்டில் மிடில் மைனஸ் ஃபிக்ஸட் போடுங்க. ஸோ இந்த எலமெண்ட்டை விட்டுட்டு அடுத்தது 2 4s are 8 and 3 3s are 9. இப்போ அதை மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட்ஜாயின்ட். ஸோ ஈக்குவல் டு ஸோ 8 - 7, therefore the answer is 1 and 7 - 6, answer 1. அடுத்தது 3 - 4, the answer is -1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 - 6, the answer -3 and 4 - 3, the answer is 1
and 3 minus 2, the answer is 1, and 21 minus 12, the answer is 9, and 9 minus 14, the answer is minus 5, ஏன்னா மைனஸ் தான் அதிகமாக இருக்குது, and 8 minus 9 minus 1, it is the adjoint A. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிட் பண்ணி என்ட்ரி பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் ஃபார்முலா என்ட்ரி பண்ணுறேன். ஸோ ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணுறப்போ A inverse equal to 1 by determinant of A adjoint A. determinant of A நமக்கு கிடைச்ச ஆன்சர் 2 and adjoint A ஆன்சர் இங்கே என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் சப்டிவிஷன் 3 ஓட ஆன்சர். தேங்க்யூ.